எல்லாருக்கும் வணக்கம். 30+, 20+, 40+, 50+லாம் நீங்கள் வீடியோ போடுறீங்க, என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீடியோலாம் வந்துட்டு அப்படியே லைக் சும்மா பிச்சுக்குது. நிறைய பேர் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களோட கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க. ஐம் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஆனால் இப்போ நான் போடுற வீடியோ வந்துட்டு ஒரு 6 ஹேபிட் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த 6 ஹேபிட்டை வந்துட்டு 12 வயசில் ஆரம்பித்து 75-80 வயசாக உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் இந்த 6 ஹேபிட்ஸை தாராளமாக பண்ணலாம். அது என்னங்கிறது டைரெக்டாக டாபிக்குள்ளேயே போயிடலாம். மொதல் விஷயம், இப்போ 12 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் ஒரே ஹேபிட்டாக என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோமா நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வாழ்க்கையெல்லாம் பார்த்து பேரம்பேத்தியெல்லாம் பார்த்து எல்லாம் முடிக்கும்போது அது வரைக்குமே இந்த ஹேபிட்ஸ் வந்துட்டு நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, உங்கள் சுற்றுச்சூழல் அழுக்காக இருக்கான்னு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் ஹாலில் உட்காந்துட்டு இருக்கீங்களோ, உங்களோட ஃபோனில் பார்த்துட்டு இருக்கீங்களோ, உங்களை சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழல் அழுக்காக இருக்கா, நீட்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ டிவியில் பார்க்குறீங்கன்னா டிவிக்கு கீழே ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள் எவ்வளோ அழுக்காக இருக்குது, டர்ட்டியாக நிறையா இருக்கா, கீழே ஒரு மேட் இருக்குன்னா மேட்டை துவைச்சி எவ்வளோ நல்லாச்சு, சோஃபா வந்துட்டு எதாவது அழுக்காக இருக்கா, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற விஷயங்கள், இப்போ ஃபோனாக இருக்கட்டும், ஃபோனோட கேஸாக இருக்கட்டும், அது எவ்வளோ அழுக்காக இருக்குது, மஞ்சளாக இருக்கா, நம்ம ஏதாவது ரொம்ப மெஸ்ஸியாக யூஸ் பண்ணுறோமா, நம்ம ஒரு பெட்டில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா அந்த பெட் ஸ்ப்ரெடை மாற்றி எவ்வளோ நல்லாச்சு, பெட்டு குவில்ட்டு நம்ம பெட் ஸ்ப்ரெட்டில் ஏதாவது ஸ்மெல் வருதா, இந்த மாதிரி சுத்தம் உங்களை சுற்றி இருக்காங்கிறது நீங்கள் முதல்ல பார்த்தே ஆகணும். சுத்தப்படுத்திட்டே இருந்தால் நல்லா ஜெயிச்சவங்கலாம் சுத்தமாலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க வீடே ஒரு மாதிரி நாஸ்டியாக தான் இருக்கும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒர்க்கில் போயிட்டு அவங்களோட ஆஃபீஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அவங்களோட ஒர்க் ஸ்பேஸை ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. வீட்டை அழகாக வச்சுருக்கிறதுக்கு ஒரு சிலவங்க இருப்பாங்க. ஆனால் உங்களோட சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு நீட்டாக டர்ட்டியாக இல்லாமல் மெஸ்ஸியாக இல்லாமல் இருக்கும், அந்த அளவுக்கு உங்களோட மைண்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது என்ன 7வதுலேருந்து ஆரம்பிச்சிருமா அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு 12 வயசு ஆகிறது வந்துட்டு யூஆர் ஆல் மெச்சூர்ட், நல்லாவே வெல் மெச்சூர்ட். அது இந்த ஜென்ரேஷனில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது. 75 வயசு வரைக்கும் இதெல்லாம் நானாக பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டால் 75லாம் ஒரு வயசே இல்லை. நான் எவ்வளவோ ஹெல்தியான ஆட்களை வந்துட்டு 75லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால தான் 12லேருந்து 17 வரைக்கும் நான் ஒட்டுக்காக கம்பேர் பண்ணுறேன். ஸோ நமக்கு வயசாகிடுச்சு அப்பெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அது ஒன்று. நம்ம சுற்றுச்சூழல் மெஸ்ஸியாக இருக்கா, ரொம்ப அழுக்காக இருக்கா, நம்ம கண்டுக்காத மாதிரி ஒரு மாதிரி எக்குத்தப்பாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுங்கள். நம்ம எங்கே பார்த்தாலும் ஒரு மாதிரி நீட்டாக ப்ளசண்ட்டாக, இப்போ திடீர்னு ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அவங்கள வந்துட்டு அப்படியே புதுசாக சூப்பராக இன்வைட் பண்ணுற அளவுக்கு வீடோ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களும் கொஞ்சம் டைடியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 2வது டிப் என்ன அப்படின்னா, உங்களோட உடம்புக்கு நம்ம வருவோம். ஸோ நம்மளோட நெயில்ஸு, கை, கால்கள், எப்போவுமே நான் இதை சொல்லுவேன், உங்களோட கையையோ உங்கள் காலையோ திடீர்னு யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா இட் ஷுட் பி வெரி வெரி குழந்தையோட கை கால் மாதிரி இருக்கணும். அவ்வளோ நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்போ வந்துட்டு நெயில்ஸ் எல்லாம் வளர்க்கணுமா, நெயில் பாலிஷ்லாம் அடிக்கணுமா அப்படிலாம் இல்லை. நீங்கள் நீட்டாக ப்ரோக்கன் நெயில்ஸ் இல்லாத மாதிரி, உங்கள் நெயில்ஸ்குள்ளே வந்துட்டு அழுக்கு இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டாலே தட் இஸ் க்ளீனஸ்ட் யூ கேன் சே. ஸோ கண்டிப்பாக நெயில்ஸில் அழுக்கு இல்லாத மாதிரி நீட்டாக ஷேப் பண்ணி வைக்கிறதோ, இல்லைனா நெயில்ஸை ஃபுல்லாக வெட்டிட்டு அழகாக ஷேப் பண்ணி வைக்கிறது, மாய்ஸ்சர்டாக வைக்கிறது. கையில் இப்படி பண்ண அப்படியே ஒரு வெள்ளை கலர் கோடு விழுகிற மாதிரி அவ்வளோ ட்ரையாக வைக்காதீங்க. கைகளும் கால்களும் உங்களோட நெயில்ஸ் வந்துட்டு ரொம்ப நீட்டாகவும், திடீர்னு ஒருத்தவங்களோட கால் வந்து பார்த்தாங்கன்னா அழகாக மாய்ஸ்சர் பண்ணி ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போடுங்க, பண்ணி நெயில்ஸ் எல்லாம் வெட்டி ஷேப் பண்ணி நல்லா நீட்டாக வைக்கணும். நம்ம காலில் வந்துட்டு வெடிப்பு இருக்குதா, வெடிப்பு ஃபுல்லாக ரெடி பண்ணுங்க. காலில் அந்த நமக்கு கொலுசு போடுற இடத்துல இந்த கருப்பாக ஒரு படம் மாதிரி இருக்கும். நமக்கு யாரெல்லாம் சம்மளங்கால் போட்டு உட்காருங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். கால் ஃபுல்லாக அழகாக ஈவன் டோனாக இருக்கும். ஆனால் அந்த கணுக்கள், அந்த ஆங்கிள் ஜாயிண்ட்ல மட்டும் என்ன ஆகும்னா அந்த கருப்பு கலராக ஒன்று படிஞ்சிருக்கும். அதெல்லாம் ஃப்ரீயாக விடாதீங்க. சம்மளங்கால் போட்டால் தான் இந்த பிரச்சனை வருது. நம்மளோட காலும் கீழே இருக்கிற தரையும் ரொம்ப உரசிட்டே இருக்கிறனால இந்த 12th படிக்கிற பிள்ளைங்களாம் சம்மளங்கால் போட்டு படிக்கிறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு 12th முடியும் போது நீங்கள் அந்த ஆங்கிள் ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா கருப்பாக ஒன்று படிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா கீழே ஒரு மேட்டு போட்டுக்கிறது, இல்லைனா மேக்ஸிமம் சம்மளங்கால் போடுறது தப்பே இல்லை, அது போடணும். ஆனால் கீழே ஒரு மேட்டோ ஒரு துணியோ வச்சு போட்டிங்கன்னா அந்த கருப்பாக படிகிறது வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு கைகளையும் கால்களையும் ரொம்ப அழகாக, ரொம்ப நீட்டாக, வெல் மெயின்டைன்டாக வைக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்கள் பண்ண நீங்களே அதை ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. 3வது விஷயம், லேட்டர் நெவர் கம்ஸ். அப்புறம் பார்த்துக்கலாம். நீ எத்தனை விஷயத்தை தான் அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருக்கீங்க. இப்போ ஒரு நோய் வருது, ஒரு தைராய்டு வருது, ஒரு பிபி வருது, ஒரு சுகர் வருது, ஒரு கொலஸ்ட்ரால் வருது, இல்லைனா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருது, அப்புறம் பார்த்துக்கலாம். சீரியஸானா பார்த்துக்கலாம், அப்புறம் சர்ஜரி அப்புறம் பார்த்துக்கலாம், கேன்சரானா பார்த்துக்கலாம். நோய்கள்லையும் அப்புறம் பார்த்துக்கலாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு சின்ன வேலை உங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த 2 to 5 minute ரூல்னு ஒரு விஷயம் இருக்குது. இது வந்துட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு 6 years பேக்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் மை லைஃப் இஸ் ஸோ குட் ஆஃப்டர் தட். என்ன அந்த ரூல் அப்படின்னா, 2
நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஒர்க் உன்னால் முடிக்க முடியும்னா அந்த ஒர்க்கை தள்ளி போடாது, அவ்வளோதான். ஸோ நான் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஜிபே பண்ணணுமோ இல்லைனா ஒரு லோன் கட்டணுமோ என்கிட்ட எல்லாமே இருக்கும், ஆனால் அப்புறம் கட்டிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த ஒரு 10 செகண்ட்ஸ் ஒர்க்கோ இல்லைனா ஒரு 1 மினிட் ஒர்க்கையோ தள்ளி போட என்ன ஆகும்னா எனக்கு 10 வேலைங்கிறது 30 வேலையாக சேர்ந்துடும். ஆனால் அந்த ஒரு நிமிஷம் வேலையை நான் வந்துட்டு யோசிக்காமல் டக்குன்னு அப்போவே முடிச்சிட்டேன் அப்படின்னா என்னோட ஒர்க் வந்துட்டு ஒரு நாளும் பைலப் ஆனதே இல்லை. ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 6 to 7 இயர்ஸாக இந்த ஒரு 2 to 5 மினிட் ரூல் ஒர்க் நான் டப்புன்னு முடிக்கிறனால, அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு விடாமல் சீக்கிரமாக முடிக்கிறனால நிறைய விஷயங்கள் வந்துட்டு மாறி இருக்கு. நிறைய எப்படி சொல்கிறது, இந்த முடிச்சு போட்டு வச்சுருப்பாங்களே எல்லா பிரச்சனையும், அந்த மாதிரி ஒரு முடிச்சு போடுற மாதிரி கசன்னு எனக்கு ஒரு பிரச்சனையே வரல. ஸோ அது வந்துட்டு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஸோ லேட்டர் நெவர் கம்ஸ், அப்புறம் பார்த்துக்கலான்னு எதையுமே விடாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் கூட அதை முடிக்க முடியும், இன்னைக்கு இதை ரெடி பண்ணிட முடியும் அப்படின்னா அன்னைக்கே அதை முடிச்சிடுறது வந்துட்டு ஒரு வயசான விஷயம். நிறைய ஓவர் திங்கிங்லாம் கூட இது வந்து நமக்கு ரெடி ஆகி வரும். 4வது விஷயம், இது நம்ம எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எப்போவுமே இந்த சர்வைவல் மோட்லேயே இருக்குது. இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறது. அதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைப்போம், சரி இன்னைக்கு பண்ண வேணாம் நாளைக்கு பண்ணிக்கலாம், இப்போதைக்கு நம்ம பண்ணலாம் அப்படி இல்லை, ஒரு ஹேபிட்டே இருக்காது, சர்வைவல் மோட்லேயே இருப்பீங்க. அதாவது பசிச்சா சாப்பிட்லாம் அவ்வளோதான், நம்ம ரெகுலராகவே கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி 2 முட்டை, டெய்லி ஒரு ஜூஸ், டெய்லி காலைல கம்மங்கூழ், இப்படி ஒரு பேட்டர்னில் இல்லாமல் அப்போதைக்கு சாப்பிட்டுக்கிறது, அப்போதைக்கு ஒரு சின்ன ஒர்க் அவுட், அப்போதைக்கு ஒரு அப்டமன் ஒர்க் அவுட், இந்த மாதிரி ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு ஹேபிட்டே இல்லாமல் நம்ம வந்துட்டு இஷ்டத்துக்கு அப்படி பண்ணுறது வந்துட்டு சர்வைவல் மோடில் இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு ரெகுலராக ஒரு ஜாப் இருக்கணும், ரெகுலராக ஒரு இன்கம் இருக்கணும், அந்த இன்கம் டபுள் ஆகிறதுக்கு ரெகுலராக ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கணும், ரெகுலராக ஒரு சில ஹேபிட்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ரெகுலாரிட்டி நம்ம லைஃப்பில் இருந்தால் தான் அது நெக்ஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு படியாக நம்ம மேலே ஏறிட்டு போவோம். எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லாமல் அப்போதைக்கு இது பண்ணலாம், அப்போதைக்கு இது பண்ணலாம், இப்போதைக்கு இது பண்ணலாம் நம்ம ஓடிட்டு இருந்தோம்னா நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஒரு வரைமுறை இருக்கணும், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஈஸியாக சொல்லணும், ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கோம், க்ரீன் சிக்னல், ரெட் சிக்னல், எல்லோ சிக்னல், இந்த 3மே இருந்து அது 3மே நம்ம ஃபாலோ பண்ணுறனால தான் என்ன இருக்குது, ரோட்டில் டிராஃபிக் இல்லாத மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளோட ஹேபிட்டுமே வந்துட்டு there should be some habits, some consistent habit. ஒரு மாதத்தில் 30 நாள்னா 30 நாளும் அதை பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேணாம், அட்லீஸ்ட் ஒரு 20 நாளாவது அந்த ஹேபிட் நம்ம பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ எப்பவுமே இந்த சர்வைவல் மோட்லேயே இல்லாமல் இப்போதைக்குன்னு இல்லாமல் ஒரு ஹேபிட்டை நீங்கள் கண்டிப்பாக ஒரு வரைமுறைக்கு கொண்டு வாங்க, உட்காந்து எழுதுங்க. நான் இன்னொரு வீடியோ கூட என்னென்ன ஹேபிட்ஸ்லாம் கொண்டு வரலாங்கிறது கண்டிப்பாக நான் போடுறேன். 5வது விஷயம், டம்பிங் திங்ஸ். உங்களை சுற்றி வந்துட்டு பழைய பொருட்கள் நிறைய வச்சுக்கிறது. நான் இந்த ட்ரெஸ்ஸை அப்போ போட்டுக்கலாம், நான் ஒல்லியானா போட்டுக்கலாம், ஏன் ஒல்லியாக ஒரு 4 வருஷம் இருக்குது அப்படின்னா 4 வருஷத்தில் நம்ம சம்பாதிக்க மாட்டோமா, இல்லை அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை தான் வாங்க மாட்டோமா? அதாவது நான் ஒல்லியானா போட்டுக்கிறதுக்குன்னு ட்ரெஸ்ஸு, உடம்பு போடும்போது ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு எக்ஸ்பைரி ஆன பொருட்களை வச்சுக்கிட்டே இருக்கிறது. நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் ஒரு ஷெல்ஃப் இருக்கும், அந்த ஷெல்ஃபில் வந்துட்டு நம்ம 1வது படித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு க்ரீம் இருக்கும், ஒரு பவுடர் இருக்கும், ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்கும், அதை தூக்கி வீசுறதுக்கு நமக்கு மனசு வராது, இல்லை டைம் இருக்காது, இல்லை அது அங்கேயே இருக்கட்டும்னு நம்ம விட்டுறோம். அந்த மாதிரி நம்ம வீட்லேயோ நம்மளை சுற்றியோ வந்துட்டு டம்ப் பண்ணிகிட்டே போகக்கூடாது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அந்த மாதிரி தான் என்றைக்குமே இருக்கணும். ஒரு விஷயம் நம்ம ஒரு 6 to 8 மந்த்ஸுக்கு மேலே யூஸ் பண்ணல, ஒரு ஹேண்ட்பேக்கை யூஸ் பண்ணல, ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம தொடவே இல்லை, ஒரு 10 மாதம் 1 வருஷமாக தொடலைன்னா அது தேவையானவங்களுக்கு ஒன்றா கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்போஸ் பண்ணுறது ஒரு கரெக்டான ஒரு விஷயம். நம்ம ஒரு பெட் ஸ்ப்ரெட் வச்சுருக்கோம், அதை நம்ம யூஸே பண்ணல, இல்லை ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருக்கோம், இல்லைனா ஒரு பென் வச்சுருக்கோம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் உங்கள் பாத்ரூம்ஸில் உங்களை சுற்றி இருக்கிறதுல எக்ஸ்பயர் ஆன எல்லா பொருட்களையும் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய அட்டைப்பெட்டி எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வீசிட்டு கொஞ்சம் மினிமல் ஆக்கிக்கோங்க. உங்கள் வீட்டை வந்துட்டு கொஞ்சம் மினிமல் ஆக்கிக்கோங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களை போட்டு 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 நம்ம வீட்டுக்குள்ளே நிறைய இருந்ததுன்னா மைண்டுமே ரொம்ப ரொம்ப கிளம்ஸியாக ரொம்ப டம்ப் பண்ணிவிட்டு நிறைய தாட்ஸ் அந்த மாதிரி ஏறிட்டே போகும். ஸோ ட்ரை டு டீக்ளட்டர் திங். இப்போ ஒரு வீட்டுக்கு போகிற ஒரு ரூம் ஃபஸ்ட்டு ஒரு ரூமாக எடுத்துட்டு மொத்த வீட்டையும் ரெடி பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி என் பெட்ரூமை நான் ஃபுல்லாகவே தேவையில்லாத விஷயங்கள்லாம் எடுத்து தூக்கி வீச போகிறேன், வேணுங்கிறவங்க கொடுக்க போகிறேன். அடுத்து ஹால் எடுத்துக்கோங்க, ஹால் பெருசாக, ஹாலில் ஒரு பாகம் எடுத்துக்கோங்க, ஹாலில் இன்னொரு பாகம் எடுத்துக்கோங்க. அடுத்து பாத்ரூம் தேவையில்லாத எல்லாத்தையும் எடுத்து தூக்கி வீசுங்க. பழைய மேட்டு, பழைய குவில்ட்டு, பழைய பெட்ஷீட் எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு எதை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு 4 விஷயம் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ இது 5வது. கடைசி லாஸ்ட் பட் நெவர் த லீஸ்ட்டுங்கிற மாதிரி ஒரு அருமையான பாயிண்ட் என்ன அப்படின்னா எதுலேயுமே ஒரு நாட்டம் இல்லாமல் இருக்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கிறது. உங்களை பார்த்தாலே வெளியே போகலாமா, சரி போகலாம், சரி வீட்டில் இருக்கலாமா, சரி இருக்கலாம். நம்ம வாழ்கிற இந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் வந்துட்டு ரொம்ப ரசித்து ருசித்து ஜாலியாக வாழ்கிறதுக்கே என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். நிஜமா அது உங்களுக்கு 75 வயசாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 12 வயசாக இருந்தாலும் சரி, நீங்கள் பயங்கரமான ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸில் இருந்தாலும் சரி. லக்கி பாஸ்கரில் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கும்ல, ஒரு நாளில் 10 நிமிஷம் எனக்கு பிடிக்காமல் போகிறனால அந்த நாளை ஃபுல்லாக நான் வேஸ்ட் பண்ணணுமா, அப்போ அந்த 10 மினிட்ஸ் நமக்கு ஏன் பிடிக்காமல் போகல, நம்ம என்ன தப்பு பண்ணோம், அது லைட்டாக
ரியலைஸ் பண்ணிவிட்டு இனிமேல் நம்ம அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாழ்கிற வாழ்க்கையை ரொம்ப அனுபவித்து வாழுங்க. எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கோங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துலையாவது இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கணும். எனக்கு வந்துட்டு ரெகுலராக வெளியே போகிறதுக்குள்ள பிடிக்காது. எனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கும். ஆனால் வீட்டில் இருக்கும்போது நான் வீட்டை ரசிச்சிருப்பேன். ஜன்னல் திறந்து வச்சுப்பேன், என்னோடய கார்டனை பார்த்துட்டு இருப்பேன், வீட்டில் ஊதுபத்தி பற்ற வைப்பேன், விளக்கு பற்ற வைப்பேன், டிவி போட்டு பாட்டு பாடிட்டு பாட்டு ஓடிட்டு இருக்கும். ஒரு மாதிரி அந்த வீட்டை வந்துட்டு லைவ்லியாக வச்சுப்பேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி லிவ் த மூமெண்ட். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணுங்க. லவ் யோர் லைஃப் அண்ட் லிவ் யோர் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளோட ஹாப்பினஸை தூக்கிட்டு போயிடக்கூடாது. அடுத்த நிமிஷம் செத்து போனாலும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்னங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ லாஸ்ட் பட் நெவர் த லீஸ்ட், அந்த பாயிண்ட் என்னது, இருக்கிற மொமெண்ட்டை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ரசித்து இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ இந்த ஒரு 6 பாயிண்ட்டும் ரொம்ப கிறிஸ்பாக சொல்லியிருக்கேன். எப்படியாவது உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு 10 to 20 டேஸில் யூ வில் see அமேசிங் டிஃப்ரென்ஸ் இன் யோர் லைஃப். அது உங்களோட லைஃப்பில் மட்டும் இல்லை, உங்களோட மைண்டில் பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் அதை கொண்டு வரும், உங்களோட மூட்ஸில் கொண்டு வரும். சந்தோஷமான ஆளாக ஒரு 15 டேஸ்லேயே மாறுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு அழகான ஒரு டாப்பிக்கோட உங்களை திருப்பி பார்க்குறேன். அண்ட் தென் இஸ் பை ஃப்ரம் டாக்டர் ஷர்மிகா.